Hi students, next topic பார்த்தீங்கன்னா angle between two planes. Vector equation கொடுத்தாங்கன்னா angle between கான formulas and Cartesian equation கொடுத்தாங்கன்னா angle between கான formulas பார்ப்போம். First பாருங்க, the acute angle between theta between the two planes. Plane equation பாருங்க, r vector dot n1 vector equal to p1, r vector dot n2 vector equal to p2. இது plane 1, இது plane 2. இந்த ரெண்டு பிளேனும் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆங்கிளில் கட் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டீட்டா. அப்போ டீட்டாவுக்கான ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் n1 வெக்டார் டாட் n2 வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் n1 வெக்டார் இன்ட்டு n2 வெக்டார். திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிருங்க, ஃபார்முலா டெஸ்ட்டு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நோட் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வெக்டர் ஃபார்மில் ரெண்டு பிளேன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும்னா கண்டிஷன் n1 vector dot n2 vector is equal to 0. சரிங்களா? two planes condition for perpendicular கான formula n1 vector dot n2 vector is equal to 0. Then if the planeோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதாவது r vector dot n1 vector is equal to p1, r vector dot n2 vector equal to p2 இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா பேரலுக்கான கண்டிஷன் n1 vector is equal to lambda into n2 vector. இது கண்டிஷன் ஃபார் பேரல். இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. பேரல் கண்டிஷன், இது பர்பண்டிகுலர் கண்டிஷன். ரெண்டு பிளேன் பேரலாக இருக்குன்னா அதுக்கான கண்டிஷன் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி, ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கே. அதாவது நார்மல் டு த பிளேன் வந்து ரெண்டு சேமாக இருக்கும், கான்சனன்ட் மட்டும் மாறி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பிளேனும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? தென் கார்டீசியன் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்யூட் ஆங்கிள் தீட்டா பிட்வீன் த பிளேன்ஸ் a1x plus b1y plus c1z plus d1 is equal to 0 and a2x plus b2y plus c2z plus d2 is equal to 0. இதில் பார்த்தீங்க அப்படின்னா angle between two planes கான ஃபார்முலா theta is equal to cos inverse of modulus a1 into a2 plus b1 into b2 plus c1 into c2 divided by the square root of a1 square plus b1 square plus c1 square into the square root of a2 square plus b2 square plus c2 squares. இது பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீனுக்கான ஃபார்முலா. திஸ் ஒன் வெக்டர் ஈக்குவேஷனுக்கு ஆங்கிள் பிட்வீனுக்கான ஃபார்முலா. தென் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான 3 கண்டிஷன்ஸ் இருக்குது நோட்டில். நோட் பார்த்துக்கோங்க. ரெண்டு பிளேன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கிறதுக்கான கார்டீசியன் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா a1 into a2 plus b1 into b2 plus c1 into c2 is equal to 0. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன் a1 பர்பண்டிகுலர் கண்டிஷன் a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 is equal to 0. தென் பேரலுக்கான கண்டிஷன் ரெண்டு பிளேன் வந்து கார்டீசியன் ஈக்குவேஷனில் இருக்குது. பேரலுக்கான கண்டிஷன் a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 இஸ் ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2. தென் ரெண்டு பிளேன் வந்து பேரலாக இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ax plus by plus cz is equal to p, ax plus by plus cz is equal to k. அதாவது xy z கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும், தென் கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? இது வந்து ரெண்டு பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கான ஃபார்மேட்டு வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன். தென் பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளேனுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு லைனு, இது பிளேன். பிளேனை கட் ஆகுது, இது டீட்டா. டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள். அதாவது ரெண்டு பிளேனுக்கு ஆங்கிள் பிட்வீனுக்கான ஃபார்முலா டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு வரும். ஒரு லைனுக்கும் ஒரு பிளேனுக்கும் ஆங்கிள் பிட்வீனுக்கான ஃபார்முலா டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப். சரிங்களா? ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைனோட ஈக்குவேஷன் வந்து ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டார் அந்த ஷேப்லையும். தென் பாருங்கள், லைனோட ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டார் அப்படியும். தென் பிளேனோட ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டர் டாட் என் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டர் டாட் இன்ட்டு மாடுலஸ் என் வெக்டர்னு சொல்லலாம். அல்லது டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் பி வெக்டர் டாட் என் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லைனுக்கும் பிளேனுக்கும் ஆங்கிள் பிட்வீனுக்கான ஃபார்முலா. இதுவே கார்டீசியன் ஃபார்மாக இருந்துச்சுன்னா x மைனஸ் x1 டிவைடட் பை a1
அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இந்த மாதிரி நீங்கள் டினோட் பண்ணிக்கணும். x minus x1 divided by a1 equal to y minus y1 divided by b1 equal to z minus z1 divided by c1. Then plane equation ax plus by plus ez is equal to p are the equations of the line and plane. இதுக்கான angle between பார்த்தீங்கன்னா இது கார்ட்டீசியன் ஃபார்ம் theta is equal to sin inverse of mod a1 a2 plus அதாவது a into a1 plus b into b1 plus c into c1 divided by the square root of a square plus b square plus c square into the square root of a1 square plus b1 square plus c1 square. நீங்கள் கார்ட்டீசியன் ஃபார்மில் தான் லைன் கொடுத்துருக்காங்க, பிளேன் கொடுத்துருக்காங்க, கார்ட்டீசியனில் தான் அப்ளை பண்ணி போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பி வெக்டர் என் வெக்டரை உங்களால் லைன்லேருந்து டினோட் பண்ண முடியுது, தென் பிளேன்லேருந்து என் வெக்டர் டினோட் பண்ண முடியுதுன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெக்டர் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணி போடலாம். theta is equal to sin inverse of mod b vector dot n vector divided by mod b vector into mod n vector ஃபார்மாக யூஸ் பண்ணி போடலாம். ரெண்டுக்குமே ஆங்கிள் பிட்வீன் பிளேனுக்கும் நீங்கள் இதிலே போட்டுக்கலாம், வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதியே போட்டுக்கலாம், லைன் அண்டு பிளேனுக்கும் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்ம்லேயே போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸை படிச்சுட்டு இந்த நோட்டெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நோட்டில் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ரிமார்க்கில் 2 பாயிண்ட் இருக்குது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இஃப் த லைன் இஸ் த பர்பண்டிகுலர் டு த பிளேன் தென் த லைன் இஸ் பேரல் டு நார்மல் டு த பிளேன். அதாவது ஒரு லைன் வந்து பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா அந்த பிளேனோட நார்மலுக்கு அது எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். இப்போ பி வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு n, அப்போ therefore b vector is equal to lambda into n vector, the lambda is equal to belongs to r. a1 divided by a is equal to b1 divided by b is equal to c1 divided by c, perpendicular condition. Then the line is parallel to plane, the line is perpendicular to the normal to the plane, அதுக்கான condition b vector dot n vector is equal to 0. Then a1 a into plus b into b1 plus c into c is equal to 0. இந்த நோட்டை எழுதிக்கோங்க. கிளாஸ் ஒர்க்கில் இந்த ஃபார்முலாஸாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம்.